எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு படத்தினுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா, எத்தனையோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இங்கே போவீங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போவீங்க, எல்லாம் போவீங்க. அந்த ஈவெண்ட்லாம், அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த நடிகரை பற்றி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு புகழுவாங்க. அப்படி புகழ்கிறத விட எந்த ஒரு படத்தை டைரக்டரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களோ அந்த படம் தான் வெற்றி படம். டைரக்டருடைய டேலண்ட்டை பற்றி பேசினா மட்டும்தான் வெற்றி படம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 16 வயதிலே வரும்பொழுது பாரதிராஜை பற்றி தான் பேசினாங்க. ஒரு கமல் சாரை பற்றியோ, ரஜினிகாந்த் பற்றியோ, இல்லை ஒரு ஸ்ரீதேவி பற்றி யாரும் பேசலை. பாரதிராஜா ஒரு சுவரலா சித்திரங்கள் மௌனக்கையில் வரும்போது பாக்யராஜை பற்றி மட்டும்தான் பேசினாங்க. ஒரு புலன் விசாரணை கேப்டன் வரும்போது செல்வமணி பற்றி தான் பேசினாங்க. சாட்சி சட்டமுறை வரும்போது சந்திரசேகர் சார் பற்றி தான் பேசினாங்க. ஜென்டில்மேன் வரும்போது சங்கரை பற்றி தான் பேசினாங்க. ஒரு அசுரன் விசாரணை வரும்போது வெற்றிமாறனை பற்றி தான் பேசினாங்க. இப்படி ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அத்தனையுமே டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளாக இருக்கணும். டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளாக இருக்கணும். நடிகர்கள் டைரக்டர் சொன்னதை கேட்டு வேலை செஞ்சாங்கன்னா போதும், அது எல்லாமே வெற்றி படமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வெற்றி படங்களுடைய வெற்றி குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமே நடிகர்களுடைய தலையீடு தான். அவங்க மட்டும் தலையிடாமல் இருந்தால் தமிழ் சினிமா இன்னும் ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியறதில்ல. டைரக்டர் நினைச்சதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டுனா, ஏன்னா அவங்க ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது அந்த டைரக்டர் தன்னுடைய சொல்லுவாங்களே, மற்ற விவசாயம் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாராகட்டும், வெற்றி விரும்பின நிலத்தில் சிந்த நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி, டைரக்டர் ஒரு படத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அது தன்னுடைய குழந்தை மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி அதுக்கு ஒரு நல்ல ஒரு முழு உருவம் கொடுத்து அதை கொண்டு தெரியல தான் எப்படி நினைக்கிறோங்களோ அதை கொடுக்கணும்னு நினைக்கும்போது அந்த குழந்தைய நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையப்பிக்கிறது, காலப்பிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது தான் அந்த படம் தோல்வி படமாக அமையுது. அது இல்லாமல் டைரக்டருடைய போக்கில் நீங்கள் விட்டீங்கன்னு சொல்லிட்டுனா வெற்றியினுடைய சதவீதம், ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், 50, 60, 70, 80, 90 பார்த்தீங்கன்னா வெற்றியினுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு வருஷத்தில் 100 படம் 80 படம் வெற்றி அடையும். ஆனால் வெற்றியினுடைய சதவீதம் எங்கே குறைய ஆரம்பிச்சதுன்னா கதாநாயகனுடைய தலைவீட்டுக்கு அப்புறம் தான் குறைய ஆரம்பிச்சது. தயவு செஞ்சு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன், இந்த ஈவெண்ட், ஏன்னா நான் பொதுவாக உங்களுக்கே தெரியும் ஜாஸ்தி இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க முடியறது இல்லை. ஆனால் வெளியூர்ந்து வர வேண்டியது இருந்ததுனால லலித் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அக்ஷய் முதல் நடிச்சிருக்கான், நீங்கள் அவசியம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக வரணுடு அப்படின்னு சொல்லித்தான் வந்தேன். நீங்கள் படத்தை பார்த்துருங்க அப்படின்னு சொன்னார். காலையில் வந்தோடனே படம் பார்த்துட்டு தான் நேரம் நான் இங்கே வந்தேன். டி சிவா கூட சொன்னார், அதாவது படம் பார்த்துட்டு யார்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவே வேண்டியதில்லை. கேட்கவே வேண்டியதில்லை, படத்தை பார்த்தா தெரியும் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஏன்னா வெற்றிமாறனுடைய சாயல் இருக்கு. ஆனால் அந்த சாயல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டுன்னா முழுக்க எல்லாத்தையும் படத்தோட கட்டி போட வச்சிடும். நடிகர்கள்னா எல்லாருமே அந்த பாத்திரமாக தான் நடிச்சிருக்காங்க. கதாநாயகனாகட்டும், கதாநாயகியாகட்டும், மற்ற கேரக்டராகட்டும் எல்லாருமே இருந்துட்டு அந்த படத்துக்கினுடைய பாத்திரங்களுக்கு தான் உயிர் கொடுத்துருக்குறீங்க. பிரபு சாரோட ஃபோன் பண்ணி சொன்னார். பொதுவாக பிரபு என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒரு அக்கேஷனாக ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா விசாரிப்பார், எல்லாம் சொல்லுவார். இந்த படம் அவர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்துன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், ஆனால் நீங்கள் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் படம் பார்த்துட்டு நானும் சொன்னேன். அற்புதமாக விக்ரம் பரவபுரத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம பையனு கூட சொல்லக்கூடாது, பேர பசங்க மாதிரி இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க மனமான அவங்களை வாழ்த்தணும். ஏன்னா அதுதான் தமிழ் பண்பாடு, அதுதான் அவங்க நம்ம மேலே வச்சிருக்க மரியாதைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி தான் அக்ஷய் படத்தில் இந்த படத்தில் நீ புதுமுகமாக இருந்ததுன்னா கூட அந்த புதுமுகங்கிற சாயல் கொஞ்சம் கூட தெரியல. அது எல்லாமே இதெல்லாம் காரணம் வேறு யாரும் கிடையாது, நீங்களாம் கிடையாது, முழுக்க டைரக்டராக காரணத்துக்கெல்லாம். ஆமாம், டைரக்டர் தான் நினைச்சதை கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்லுவேன் ஒழிய பிரமாதமாக எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. ஒரு கேரக்டர் தனித்தனி நான் சொல்ல எனக்கு தெரியல. நல்ல அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. டைரக்டர் இந்த மாதிரி டைரக்டருடைய படமாக
அடுத்த 2026க்கு அப்புறம், ஏன்னா நாம் தமிழ் சினிமா எந்த இடத்த நோக்கி இருக்குங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதுவரைக்கும் 79 நான் சினிமாவுக்கு வந்தேன். ஏறத்தாழ 45 வருஷம் ஆகிப்போச்சு. 25-45 வருஷம் ஆகிப்போச்சு. நாங்கள் எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் வந்தோம். அதில் வந்து நானெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஒரே பீரியட்லாம் சினிமாவுக்குள்ளே வந்து இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் மாதிரி ஒரு மோசமான ஒரு வருஷம் 2025 மாதிரி எந்த ஒரு வருஷமும் சினிமா வசூலில் படத்துடைய இதில் கிடையாது, ஒரு வருஷம் இல்லை. ஆனால் இந்த வருஷம் ஜெயிச்ச எல்லா படமே டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வருஷம் ஜெயிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் படம் எந்த படமே பெருசாக ஜெயிக்கல, டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு. அதில் முத்தாய்ப்பு இந்த வருஷம் கடைசியில் வரக்கூடிய கிறிஸ்துமஸுக்கு வரக்கூடிய இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக அமையுங்கிறது தான் அத்தனை பேருடைய இதுவும். படம் பார்த்த அத்தனை பேரும் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனாலுமே கண்டிப்பாக தமிழக மக்கள் இந்த படத்தை பற்றி பெருமையாக பேசிக்குவாங்க. இன்னும் சொல்லிச்சுன்னா அப்போ சொல்கிற போது படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான நாம் எல்லோரும் ஒன்று, நாம் எல்லாம் வந்து மனப்பூர்வமாக எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருத்தை மிகச்சிறந்த முறையில் யாருடைய மனசு கொஞ்சம் கூட புண்படாமல் எல்லாரும் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்துள்ள ஒரு படமாக டைரக்டர் கொடுத்துருக்காரு. தம்பி, உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு லைட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்படி எடுங்க. ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி, ஒரு பாவப்பிரிவினை மாதிரி, எந்த விதமான மதம், இனம், மொழி, ஜாதி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மனிதாபிமானத்தை காட்டக்கூடிய ஒரு சிறந்த படத்தை கொடுத்துருக்குறீங்க. அது வந்து என்னுடைய தம்பி லலித் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த படம் தமிழ்நாட்டினுடைய பேசப்படக்கூடிய ஒரு பெரிய படமாக அமையும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.